அனைவருக்கும் வணக்கம். இவர் ஒரு சமூக ஆர்வலர்ன்னு சொல்லலாம். நெறைய நிகழ்ச்சிகள நல்ல ஒரு தொகுத்து வழங்குற ஒரு திறமை படைத்தவர்ன்னு சொல்லலாம். அவர தான் இன்னைக்கு நான் இப்ப சந்திச்சேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, புனித இரக்கத்தின் மாதா சிற்றாலயம். இந்த இடம் கணபதி நகர்ல இருக்கு. கன்னியம்மன் நகர் பகுதியில. இன்னைக்கு 14வது ஆண்டு விழா வெகு விமரிசையாக கொண்டாடிக் கொண்டிருக்கின்றனர். இந்த பகுதியில இருக்கிற மக்களும் சரி, அன்பிய மக்களும் சரி, வெகு விமரிசையா கொண்டாடிக்கின்றனர். அத பத்தி தான் மிஸ்டர் திலக்கு கிட்ட கேட்கப் போறேன். இந்த இந்த ஆலயத்தினுடைய வரலாறு, சிறப்பம்சம் இத பத்தி அவர்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது. இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களின் ஒத்துழைப்போடு, அருமை சகோதரர் எடிசன் அவருடைய அ இடம் இது. அவர்கள் இந்த ஆலயத்திற்காக இந்த இடத்த குடுத்தாங்க. அப்போ இந்த ஆலயம் ஒரு சிற்றாலயமாக எழுப்பப்பட்டு, இங்க இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு, பங்கு மக்களுடைய ஒத்துழைப்போடு, இங்க ஒரு சிற்றாலயம் எழுப்பப்பட்டது. இங்க 14ஆம் ஆண்டு ஆண்டு விழாவை சீரும் சிறப்புமாக இங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக 14 ஆண்டுக்கு முன்னாக ஒரு சிற்றாலயமாக இந்த ஆலயம் உருவெடுத்தது. கடந்த 2025ஆம் ஆண்டு இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு, இது மேல் மாடியில் இருக்கக்கூடிய ஒரு தளம் அது உருவாக்கப்பட்டது. இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பினால் இது உருவாக்கப்பட்டது. அப்பொழுது ஒரே ஒரு அன்பியமாக இருந்தது. குழந்தை திரசால் அன்பியம் அப்படின்ற ஒரே ஒரு அன்பியம் இருந்தது. கடந்த பங்கு தந்தை ஃபாதர் ஆண்ட்ரூ டோம்னிக் அவருடைய அந்த பீரியட்ல அனைத்து அன்பியங்களும் பிரிக்கப்பட்டது. நிறைய 2 பிரிக்கப்பட்டது. அதில் அப்பயும் இந்த அன்பியம் 2ஆக பிரிக்கப்பட்டு புதிதாக ராணி மரியாள் அன்பியம் உருவானது. இந்த பகுதி ராணி மரியாள் அன்பியமாகவும், கன்னியம்மன் நகர் மெயின் ரோட்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த சைடு குழந்தை தெரசால் அன்பியமாகவும் பிரிக்கப்பட்டது. இந்த 2 அன்பியங்களும் ரொம்ப சீரும் சிறப்புமாக அனைத்து காரியங்களிலும் ஈடுபட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த திருவிழா 3 நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது. முதல் நாள் கொடியேற்றம், நேற்று தேர்பவனி, இன்று அனைவருக்குமான அசன உணவு, சமபந்தி விருந்து. இன்று முக்கியமாக ரொம்ப சாப்பாடுலாம் அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. எல்லாமே கிட்டத்தட்ட அது ஒரு நாகர்கோவில் ஸ்டைல் அந்த சைடு சாப்பாடு மாதிரி இருந்துச்சு. ஊர்ல சாப்பிட்ட மாதிரியே அந்த ஒரு ஃபீல் இருந்தது. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. 10:30 மணி ஆகுது. ஆனா உண்மையா பார்த்தீங்கன்னா, மக்களுடைய நடமாட்டமும், மக்களுடைய கொண்டாட்டங்களும் கொஞ்சம் கூட குறைந்ததாகவே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டமான, அருமையான ஒரு நாளிலே உங்களோடு இந்த யூடியூப் வழியாக சந்தித்து மக்களோடு உறவாடுவதில் மிக்கற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்க 2 அன்பியங்கள் சேர்ந்து இந்த விழாவ எடுத்து நடத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இவங்களே இந்த பொருளாதாரத்த ஈட்டி செயல்படுத்த முடியுதா? இல்ல இங்க இருக்கிற பொதுமக்கள்லாம் இந்த ஆண்டு விழாக்காகவும், இந்த சிற்றாலயத்துக்காகவும் ஏதாச்சும் பங்களிப்பு, ஒத்துழைப்பு அந்த மாரிலாம் குடுக்குறாங்களா? எப்படின்னு கேட்கிறேன். ஒரு அருமையான கேள்வி இது. ஏன்னா நெறைய பேருக்கு இது ஒரு தோன்றும். இது 2 அன்பியங்களும் மற்றும் சேர்த்து நடத்துதா அப்படின்னு. அப்படின்னு மட்டும் இல்ல. இங்க இருக்கக்கூடிய பெருமத சகோதர, சகோதரிகளும் இதற்காக மிகுந்த உடல் உழைப்பு, பொருளாதார ரீதியான உதவிகள், ஒரு சில குடும்பங்கள்லாம் ஒரு ரூ. 10,000 ரூ. 20,000 அந்த மாரிலாம் நன்கொடை குடுத்துருக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு நெறைய புதுமைகள் இந்த ஆலயத்தின் மூலமாக நடைபெறுகிறது. அதனால அவங்களும் அதுல பயனடைறாங்க. அது மாதாவுக்கு செய்யக்கூடிய ஒரு காணிக்கையாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல சுத்தி இருக்கக்கூடிய அருளாந்தர் அன்பியம், ஜான் பால் அன்பியமும் நாங்களும் இதுல பங்கேற்று அவங்களுக்கான உதவிகளை செஞ்சு, நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த திருவிழாவை மிக விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஆனா, அப்போ கொஞ்சம் ஒரு இதுவா தான் இருந்தது. ரொம்ப ஒரு கிராமம் மாரி அப்படி கொஞ்சம் இதுவா இருந்தது. ஆனா, இப்போ பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. போன வருஷம் நான் இந்த ஆண்டு விழாவுல 3வது நாள் திருவிழாலாம் கலந்துக்கிட்டேன். ரொம்ப அருமையா இருந்தது. சரி, இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 சாப்பிட்டுருப்பாங்களா? எப்படி இந்த அசன உணவு அப்படின்னு? இந்த அசன உணவு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கான உணவு தயாரிக்கப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு 2000 பேர்கிட்ட சாப்பிட்டுருப்பாங்க. ஒரு அருமையான அசன உணவு எல்லாருக்கும் தயாரிச்சாங்க. இதுக்கான குழுக்களும் போட்டு அவங்க இதற்கான முயற்சிகள் நிறைய எடுத்தாங்க. அதற்காக வாழ்த்துக்கள். திலக் அவர்கள் இந்த சிற்றாலயத்தை பத்தி மிக விரிவாக, அழகாக நேயர்களுக்காக எடுத்துரைத்திருக்கிறார். உண்மையிலேயே அடுத்த முறை இதே மாதிரி இந்த ஆண்டு விழாவில் நானும் கலந்துக்கணும். மற்ற பொதுமக்களும் சரி, அன்பிய மக்களும் சரி கலந்துக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திலக் வணக்கம், நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி.